வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சரவணன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக டென்ஷனாக இருக்காங்க. அரிசியை கூட்டிகிட்டு சரவணன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போது கோமதி வந்து கேட்குறாங்க, என்ன இன்னும் அரிசி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவன் 6 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் பேசிட்டு இருக்காங்க. என்ன ராஜி, இது மாதிரி கூட காலேஜெல்லாம் இருக்கா அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஒரு வேளை அரசியோட காலேஜில் அப்படி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இருக்கலாம், அவள் நல்ல பொண்ணு, அவள் என்கிட்ட என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டா, அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவளுக்கு இப்படியே ஓவராக செல்லம் கொடுத்து அவளை நீங்கள் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எதுக்கு இந்த பேச்சு வேறு, இன்னும் சரவணன் அண்ணா வீட்டுக்கு வரல, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. சரவணன் வந்து அரசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணா தயவு செஞ்சு அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதண்ணே, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன் அண்ணா, உன் காலில் கூட விழுற அப்படின்னு சொல்லிட்டு காலில் எல்லாம் விழுறாங்க. முடியாது, இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கலாம், அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சரவணன் வந்துட்டு இப்போவே நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சரவணன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஆமாம், அரிசி எப்படி உன் கூட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. சரவணன் அதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அரிசி கதறி அழுகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.